அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று நமது குழு உரையாடலில் புத்தாண்டு கணிப்புகள் எதிர்வரும் இந்த காலங்களிலே புத்தாண்டு கணிப்புகளை பற்றித்தான் நாம் உரையாட இருக்கிறோம். அவரவர் புரிதல்களை இங்கே சொல்ல இருக்கிறார். முதலாவதாக ஐயா வணக்கம். நரேஷ் ஐயா வணக்கம். நரேஷ் ஐயா சரிங்க சரிங்க. சுரேஷ் ஐயா நீங்க தொடங்கி வச்சிருங்க ஐயா. ஐயா பொன்ராஜ் பேசணும் என்ன சொல்றது எனக்கு வந்துட்டாரு. ஐயா வணக்கம். பொன்ராஜ் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. புத்தாண்டு, இந்த புத்தாண்டுல நம்ம 2026ல என்னென்ன எதிர்பார்க்கிறோம், யார் யார் என்னென்ன கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுடைய புரிதல்களை சொல்லுங்க ஐயா. என்ன எதிர்பார்த்திருக்கீங்க, என்ன நடக்க போகுது? ஐயா அது நம்ம தனியா தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம எதுவுமே இது பண்றது இல்லைங்க. ஆனா சில தகவல் அப்படிங்கறது நிறைய பேர்த்துக்கு கிடைக்குது. இப்போ என்னன்னா ஒரு ஆன்மீக நிலையில இருக்கிறவங்க இப்போ ஒவ்வொரு இதுல பாத்துட்டீங்கன்னா இப்போ சில பேர் அவங்க உணர்வுகளை உணர்த்தப்பட்டதை இப்படி இந்த வருஷம் இது நடக்க போகுது இந்த ஆண்டுல அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுவாங்க. இப்ப நம்ம அந்த அளவுக்கு ஒரு படிநிலை அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. சரிங்க. ஆனா இந்த வருஷம் அப்படிங்கிறது 2026ங்கிறது சில பேர் கணிச்ச ஒரு தீர்க்க தரிசனங்கள் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தது, அப்புறம் சில வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா இந்திய அளவுல தமிழ்நாட்டு அளவுல சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்ததை வேணா இங்க பகிர்ந்துக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன மாறுனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதையும் சொல்லிடுங்க ஐயா. மாறுறது அப்படிங்கிறது இந்த ஆண்டு, ஏன்னா 2026 அப்படிங்கறது இப்ப எப்படி சொல்றதுன்னா, இல்ல 2026 கூட சித்தாரெழும் விடயம் நடப்பதற்கு பெரும் வாய்ப்புகள் இருக்குது ஐயா. அது சரிங்க. நம்ம இல்ல பொதுவா பேசுறோம், நம்ம அது முன்னாடி பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ என்னன்னா 2026 இந்த ஆண்டு அப்படிங்கிறது என்ன பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டு அளவுல நான் ஒரு வெளிப்பார்வை அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழப்போகுது தமிழ் மண்ணை பொறுத்த அளவுக்கு. சரிங்க. அதோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இந்திய அளவுல அதோட பிரதிபலிப்பு இருக்கு அப்படிங்கறது என்னோட பார்வையா இருக்குதுங்க. சரி சரி சரிங்க. இப்போ மக்களோட வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு மாற்றத்தை தேடி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒரு தேடல் அப்படிங்கிற அடிப்படையில சில விஷயங்கள் இங்க நடக்கு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அது நடந்துருச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்குது. நம்ம தனிப்பட்ட முறைக்கு மக்களோட வாழ்வியல் முறையிலே ஆகட்டும், மற்றபடிக்கு எந்த ஒரு இதுலயுமே இந்த ஆண்டு அப்படிங்கிறது, இந்த ஆண்டுல ஒரு விடை அப்படிங்கிற ஒரு பதில் எல்லாத்துக்குமே கிடைச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்கிறேங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த செத்தாரெழும் விடயம் அப்படிங்கிறது இந்த வருஷம் இறுதிக்குள்ள எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனா அது நடக்கல அப்படிங்கறத பாஸ்கரண்ணா தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு. அது இறை அனுமதியோட இந்த விஷயம் நடக்கு, இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குதுங்க. ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் நடந்துட்டு இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இது செத்தாரெழும் விடயத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அடையாளங்கள்லாம் இருக்குது. இப்ப அந்த அடிப்படையில பாத்துட்டோம்னா இங்க தமிழ்நாட்டுல நிறைய ஒரு மாற்றங்கள், சில அந்த குறிப்பிட்டபடி சில விஷயங்கள் எல்லாம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரிதான் எனக்கு அதிகமா தோணுதுங்க. ஆனா எதுவுமே அந்த நிகழ்வு அப்படிங்கறது அது நிகழ்ந்த அப்புறம் தான் நம்ம அது ஒவ்வொன்னா நிகழும் போதுதான் இது பக்கமா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு உறுதிப்படுத்த முடியுங்க. சரி சரி சரி. இப்போ யூடியூப் சேனலை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க. அதுல நம்ம பொதுவா பார்த்துட்டோம் அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க கூட இந்தியாவுக்காக தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. 2026 இந்த ஆண்டுக்கு இந்தியாவுக்கான தீர்க்க தரிசனம் அப்படிங்கறத நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்னன்னா, அதாவது ஒருத்தர் ஆண் தான், அவர் பேசுற போது சில விஷயங்கள் சொல்றாரு. இந்தியாவுல டெல்லி மாகாணம் அந்த இடத்துல எல்லாம் ரயில்கள் இதாகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. சரிங்க. அப்புறம் அந்த அது என்னன்னா, நான் ஒரு ரயிலை பார்க்கிறேன், நியூ டெல்லியில் ஒரு ரயிலுக்கு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுவதை பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு.
சரிங்க. அப்போ அந்த இதுல வந்து என்னன்னா நியூ டெல்லி அப்படிங்கிற பெயர் அவருக்கு வந்து உணர்த்தப்பட்டதா சொல்றாரு. அந்த இடத்துல தீ விபத்துகளுக்கு எதிராக வந்து நம்ம இறைவனை வேண்ட வேண்டும் அப்படிங்கிறாரு. வேண்டுவனும் இறைவன் கிட்ட இந்த விபத்துல இருந்து மக்கள் யாரும் இறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குதுங்க. மேலும் வந்து 2026 ஆண்டு இந்தியாவுல வந்து நிலநடுக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு. சரி, சரிங்கய்யா. அதாவது ஒரு நிலநடுக்கத்துல வந்து 700க்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழக்கிறமாறு அவரு ஒரு காட்சி கண்டமாறு அவர் பதிவு பண்றாரு. ஒரே ஒரு நிலநடுக்கம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சரி, சரிங்கய்யா. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, அதாவது வந்து கடவுள் வந்து இந்தியாவை, அதாவது இந்த இறைவனாகப்பட்டவர் வந்து இந்தியாவை அசைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்றாரு. சிறப்பு. இயற்கை ரீதியாகவும் வந்து இயற்கை பேரிடர்கள் வந்து அந்த அளவுக்கு இந்தியாவுல ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இது வந்து கடவுளோட இதாக போகுது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்றாரு. அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு பெண் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஒரே உறவுகள், அதாவது பொதுவாகவே அனைத்து தீர்க்க தரிசனவாதிகளும் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார்கள். 2026 இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க தொலைவனீங்கன்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் உங்களுடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தும். அப்படியான உள்ளுணர்வுகள், புரிதல்கள், உள்ளுணர்வு சார்ந்த புரிதல்களை தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா பொன்ராஜ் ஐயா பேசிக் கொண்டிருக்கிறார். பொன்ராஜ் ஐயா தயாரா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களோட பதவிகள்ல வந்து சில மாற்றங்கள் உருவாகு அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்க. இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துட்டாலுமே இப்போ ரீசனா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவருக்கும் ஆபத்து இருக்குது. அவங்க வந்து மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிக்கிறாங்க. சரி, சரி, சரிங்க. இது வந்து இப்போ இந்த வருடத்துக்கான, அதாவது 2026 இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிங்க. அப்புறம் வந்து நிறைய இயற்கை பேரிடர்கள் வரும். அதாவது வந்து மழை இருந்தாலுமே வறட்சி அப்படிங்கிற அடிப்படையில தான் தமிழகம் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. சரி, சரி, சரிங்க. அதாவது மழையே அதிகமா பெஞ்சாலும் வந்து வறட்சிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த ஆண்டு நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்புறம் சில ஆன்மீக இதுலயும் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகு. ஆன்மீகத்துல வந்து இந்திய அளவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவிவல் வரப்போகுது, ஒரு ஆன்மீக எழுச்சி ஒண்ணு உருவாக போகுது அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அது எந்த வகையில அப்படிங்கிறத நம்ம வந்து அதை பொறுத்திருந்து அது எப்படி உருவாகுது, எந்த வகையில அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து இப்ப இங்க மட்டும் இல்லைங்க. அது என்னன்னா, இவங்க இப்போ இருக்கக்கூடியவங்க தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறத இது பண்றத விட்டுட்டு நம்ம வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து இறைவன், அதாவது அவங்களோட ஆன்மீக படிநிலையில இறைவன் அவங்களுக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை வந்து வெளியே வந்து சொல்றாங்க. இந்த வருஷம் இது நடக்கும் அப்படிங்கிறது. சில பேர்த்தோட நடக்கும் அப்படின்னு சொன்னது சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கலாம். போன 2025லயே நிறைய விஷயங்கள் அதுல வந்து ஒரு சென்னை சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த 2025ல நடக்கும்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமா அதை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 2020 சென்னையில முக்கியமான ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா அதுவும் வந்து நடக்கல. அது என்னன்னா, அது ஒரு வேளை அது நடக்காம போறதுக்கு என்ன இது அப்படிங்கிறது தெரியலைங்க. ஆனா இந்த வருஷம் வந்து இந்த ஆண்டுகள்ல வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்திய அளவுல, தமிழ்நாட்டு அளவுல வந்து ஒரு பேரிடர்கள் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால அதை பொறுத்திருந்துதாங்க ஐயா பாக்கணுங்க. ஆனா என்ன நம்மளை பொறுத்த அளவுக்கு என்னோட பொதுவான இது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் அப்படிங்கிறது நிறைய மாறுதல்களை வந்து தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு உற்று பார்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குதுங்க. ஏன்னா இதுல வந்து உலக அளவுல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் மக்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா அது நிறைய பாக்குறோம் நம்ம வெளிநாட்டுல. இந்தியர்களுக்கு என்ன நடக்குது,
இப்போ உள்நாட்டுல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. ஆக மொத்தம் என்னன்னா கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. அது என்ன நெருங்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறது என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுங்க ஐயா. சிறப்பு சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. நன்றி நன்றிங்க. மிகச் சிறப்பான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தீங்க. வருங்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. சரிங்க. அடுத்ததாக ஐயா சுரேஷ் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சுரேஷ் ஐயா இருக்கீங்களா? ஐயா நான் தான் மியூட் போட்டிருக்கேன். மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சரி, ஐயா கொஞ்சம் வெளியே இருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வணக்கம் நாதன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படியா? சரி வண்டி டிரைவிங் பண்ணி சரி சரிங்க. நீங்க பேசுங்க. நாங்க சரி. அடுத்ததாக இரா காளிமுத்து ஐயா வணக்கம். வணக்கம் காளிமுத்து ஐயா. ஐயா இருக்கீங்களா? வெங்கடேசன் ஐயா. சில பேரோட இணைப்புகள் கொஞ்சம் விட்டு விட்டு வருதாட்டு இருக்குது. வெங்கடேசன் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில இந்த 2026ல என்னென்ன நடக்கும்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுது, அல்லது உங்களுடைய புரிதல்கள் என்னென்ன அதை சொல்லுங்க. என்ன எதிர்பார்த்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் மக்கள், ஏழை மக்கள், பணக்கார மக்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை விடுங்க. அதை விட்டுட்டு நீங்க சொல்ற கருத்துக்கே நான் வரேன். சரி. அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா 2026ல ஆன்மீகம் பெருமளவு பெருகும். சிறப்பு சிறப்பு. ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது பெருகும். அதுல இன்னொரு கருத்து நான் சொல்லிக்கிறேன். சுரேஷ் சகோ சொன்னாரு, அதாவது மக்கள் திருந்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எனக்கு அது ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு தோணுது சகோ. உங்க கான்செப்ட்ல இருந்து நான் வெளியே வரேன்னு நினைக்கிறேன். இல்ல வேண்டாம் ஐயா. நம்ம இன்னைக்கு உங்களுடைய புரிதல்கள் தான் பேசுறோம். அது மற்றவர்களுடைய புரிதல்களை நம்ம விவாதிக்க வேண்டாம். உங்களுடைய புரிதல்கள் மட்டும் சொல்லுங்க. அதாவது கொரோனாக்கு அப்புறம் நான் ஒரு குடிசை தொழில் பண்றேன். அதாவது எங்க அப்பா காலத்துல இருந்து 50 வருஷமா நான் குடிசை தொழில் பண்றேன். இப்போ கொரோனாக்கு அப்புறம் இல்ல கொரோனாக்கு முன்னாடியோ இல்ல கொரோனாக்கு அப்புறமோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்கிட்ட இருந்து போடக்கூடிய முதலீடுகள் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. ஆனா எனக்கு வரவு வர்றதில்லை. சாதாரண ஒரு ஏழை மக்களோட ஒரு கதை. அப்போ நான் போடுறேன், அதாவது நான் முறுக்கடை நடத்துறேன், குடிசை தொழில் நடத்துறேன், மாவுக்கான விலை ஏறுது, பிளாஸ்டிக் கவருக்கான விலை ஏறுது, எல்லாம் விலை ஏறுது, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம போடும்போது ஒரு 4 நாள் நம்மளோட உற்பத்தியில இருந்து 4 நாள் கூட்ட முடியல. 4 நாவோ 50 விசாவோ கூட்ட முடியல. ஏன்னா மக்களை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் அடிமையாக்கிட்டாங்க. அதாவது ஏழை இருக்கணும், அப்பதான் அடுத்தவங்க பொழைக்க முடியும். தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி, மக்கள் எவ்வளியோ தலைவன் அவ்வளி இல்ல. மக்கள் எவ்வளி, தலைவன் வழிதான் மக்கள் இருப்பாங்களே தவிர இவர் சொல்ற மாதிரி அரசியல்வாதியை சேர்ந்து மக்கள் போக மாட்டாங்க. இல்ல அது மற்றவர்கள் ஐயா, அது ரைட்டு, சரிங்கய்யா. மற்றவர்கள் கருத்தை நம்ம என்னைக்குமே விமர்சிக்க கூடாது. உங்களுடைய புரிதல்கள் மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். கண்டிப்பா. இப்ப உங்களுடைய கருத்துக்கள் என்ன? 2026ல இப்ப பெரிதும் ஒரு ஆன்மீக மாற்றம், அரசியல் மாற்றம், இந்த பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, பேரழிவுகள், இப்படி என்ன விதமான விஷயங்கள் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நீங்க சொல்றபடி நான் அதே இதுக்கு வரேன். அதாவது நம்ம இப்போ ஆளுகின்ற ஆட்சிய மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், குரூப்ல எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ விஜய் கட்சியும் வரலாம், எல்லாம் வரலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாற்றம் வேணும், அதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அததான் அவங்க மக்களும் அதை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அடிபட்ட மக்கள் எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா சகோ, இப்போ சூரியவம்சம் படத்துல ஒரு பஸ் எடுத்து 10 பஸ் ஆக்கிடுவாரு 5 நிமிஷத்துல. ஆனா ஒரு ஒரு சாதாரண ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடையை வச்சு அவன் சூப்பர் மார்க்கெட்டா மாத்த முடியுமான்னு நினைச்சு பார்த்தா முடியாது. ஏன்னா பக்கத்திலேயே ஏத்தாப்லயே சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிடுவாங்க. அப்ப அவன் எங்க போவான்? அப்ப ஏழைக்கான ஒரு இது இல்ல. கண்டிப்பா ஆன்மீகம் பெருகும், அரசியல் மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். சிறப்பு, சிறப்புங்க, சிறப்புங்க. வெங்கடேசன் ஐயா அருமையாக கருத்துக்களை தெரிவித்தீர்கள், நன்றி. அடுத்ததாக வணக்கம், சிவசங்கர் ஐயா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. வணக்கம். நமது சிவசங்கர் ஐயா வந்து நமது பயணத்துல இருந்தாலும் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்படியான ஒரு அரசியல் ஒரு புரிதல் உள்ளவர். அது மட்டுமல்ல, ஒரு கல்லூரியில பேராசிரியராக இருந்தவர். மிகுந்த அரசியல் ஞானம் உள்ளவர். ஐயா வணக்கம். நீங்க எந்த விதமான மாற்றங்களை நம்ம 2026ல எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாது 2026ல. அதிமுக திமுகவை தவிர்த்து வேற எந்த கட்சி வந்தாலும் ஓகே, அது நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். முதல் விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்டு. ரெண்டாவது, இந்த ஆண்டு சிவனுடைய ஆண்டு. திருவண்ணாமலை நீங்க அதனுடைய இது முன்னாடியே உங்களுக்கு இந்த 2025லயே கொஞ்சம் சில அறிகுறிகள் காட்டியிருக்கோம். திருவண்ணாமலை கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு திருப்பதி அளவுக்கு. அது இந்த ஆண்டு அது இன்னும் பெருசாகும். திருவண்ணாமலையே நிறைய பேர் போவாங்க, இன்னும் அதிகமாகும் இந்த ஆண்டு. அது நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சிவனுடைய ஆண்டுமா நான் இந்த 2026 பாக்குறேங்க. இது ஆன்மீகத்துல பாக்குறது. அரசியல்ல நான் சொல்லிட்டேன். என்னோட இது வேற எந்த டாபிக்ல கேக்குறீங்க? அக்ரிகல்ச்சர், மத்தது. இப்ப அக்ரிகல்ச்சர் இன்னமும் அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. வியாபாரம் எல்லாமே இன்னமும் தமிழர்கள் கிட்டே இருந்து எப்பயோ அதெல்லாம் சேட்டுக்கு தெலுங்கர்கள் போயிடுச்சு. வியாபாரம் விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. எல்லாரும் படிச்சுட்டு ஏதாவது ஒரு கார்பரேட்ல வேலைக்கு போகணும் அப்படிதான் இன்னமும் இருக்காங்க. சிட்டிஸ் எல்லாம் இன்னும் பெருசாயிட்டு இருக்கு. நகராட்சி பெருசாகுது. இதெல்லாம் இன்னும் பெருசாகும். விவசாயம் இன்னும் சுருங்கிட்டே இருக்கும். இது விவசாயத்தை பொறுத்த வரைக்குங்க. அதனால என்ன ஆகும்னா, அரிசியோட ரேட் இப்ப 60ங்கிறது அடுத்தது 70. அதான் எவ்ரி இயர் 10% விலைவாசி ஏறிட்டு தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுதான் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிஜேபி காரர்கிட்ட பேசினா அவர் சொல்றது, பாருங்க மோடி வந்த பிறகு விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னா இந்தியா வளருது. ஆனா இந்த பாலிசியை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, பணம் உள்ளவர் என்ன செய்யறாருன்னா, கவர்மெண்ட்டையோ ஷேர் மார்க்கெட்டையோ இந்த கார்பரேட் கம்பெனியோ நம்ப மாட்டேன்றாரு. ஏன்னா கார்பரேட் கம்பெனி விலைவாசியை தான் ஏத்துதே தவிர ஒரு ஸ்டெடியான குரோத் அதுல இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு பணத்தை எல்லாத்தையும் தங்கத்துல முதலீடு பண்றாங்க பணக்காரங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, தங்க ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. சோ இந்த 2026ல தங்க ரேட்டு ஒரு கிராம் இப்ப 13,500 போயிட்டு இருக்கு. 2026ல 19,500 போகும் தங்கத்தோட ரேட். இது நடக்கும் ஐயா. இது நடக்கும். மத்ததெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். இது நடக்கும் அப்படின்னு சொல்றேன். தங்க ரேட் காரணம் இந்தியாவுடைய பாலிசி இருக்கு. இந்தியாவுடைய பாலிசி மட்டும் கிடையாது, ஆல் கவர்மெண்ட்ஸ் இந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்றாங்க. யார் எந்த ஒரு நல்ல கவர்மெண்ட் செய்ய வேண்டியது விலைவாசியை கட்டுப்படுத்தணும். அதுக்கான ப்ரொடக்ஷனை இங்க அதிகப்படுத்தணும். இப்ப அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விலை குறைஞ்சிரும். ஆனா அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா கொக்கோ கோலா இதே மாதிரி இதுதான் ரேட்டு கம்மியாகுது. ஒரு தண்ணி பாட்டில் ரேட்டு 20 ரூபா 1 லிட்டரு. அதே கொக்கோ கோலா பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இந்தியாவுடைய பாலிசிஸ். அந்த பாலிசிய மாத்தணும்னா நான் நினைச்ச மாதிரி ஆட்சி மாற்றம் நடந்தாதான் அது நடக்கும்.
சரிங்க. இப்ப என்னவெல்லாம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாறணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் மக்கள் வந்து ஒரு கட்சியை சார்பு ஓட்டே போடக்கூடாது. ஏன் கட்சியை சார்பு ஓட்டு போடக்கூடாதுன்னா, கட்சினாலே கொள்ளடிக்கிற கூட்டம் தாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அதுக்கு பதிலா சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாம நம்ம தொகுதியில எத்தனை பேர் நிக்கிறாங்க, அது எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து எலெக்ஷன் எந்த எலெக்ஷனா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நிக்கிறாங்க, அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வெப்சைட்ல போட்டுடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல உள்ள போய் படிச்சு பார்க்கலாம். அவங்களோட போன் நம்பரும் இருக்கு. அவங்கள போன் பண்ணி, ஐயா நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நேரா அவங்க வீட்டுக்கும் போகலாம். அவங்க வீட்டு அட்ரஸும் போட்டுடுறாங்க. மக்கள் நேரா போய் பார்த்து இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதை விட்டு திமுகவுல யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு போடக்கூடாது. கட்சி சார்பாவே போட. இப்படி நிக்கிற கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடணும். ஏன்னா திமுக இதுலயே சில நல்லவரும் நிக்க, ஒரு சில இடத்துல நல்லவங்களும் நிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, சில பேர் மோசமானவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடணும். சின்னத்தை பார்த்தே போடக்கூடாது. இதுதாங்க இதை நான் எதிர்பார்க்கிறேன். இது நடந்தாலே அடுத்தடுத்த இது நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்த இதுன்னா அந்த கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட்டுருங்க. அந்த கேண்டிடேட் நிச்சயம் நல்லது செய்வார். அவருடைய பாலிசி நேரடியா நீங்க விசாரிச்சுக்கலாம். இல்ல அவரை ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க போய் எடுத்து யாராவது அப்படி செஞ்சீங்கன்னா அவருடைய பாலிசியும் தெரிஞ்சு வந்துடும். அந்த பாலிசியை வச்சு இவர் ஓகே அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்தது அவர் என்னென்ன செய்வார். ஏன்னா ஒரு அரசியல் சுயேட்சை கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நல்லவங்களை தேடி மக்கள் போகும். அதை விட்டுட்டு டிவியில காட்டுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க, இதை நம்பி வேஸ்டா தான் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் இவர் தான் நல்லவரு அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இது மாறணும். சோ இந்த மாற்றம் நடந்தாலே வர்ற நல்லவரு அவர் கடமையை செய்யணும். என்ன கடமைன்னா, ஒரு எம்எல்ஏக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு வார்டு மெம்பருக்கு என்ன ரோல்ஸ், அவங்களுக்கு கடமை இருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூக்கு போறோம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூடிய உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுக்குறாங்க. அத மக்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க ஊர்ல வார்டு மெம்பருக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா அவருடைய கடமைகள் என்னென்ன. நீ ஒருத்தர் வார்டு மெம்பரா ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கடமை என்னென்ன அத அவருக்கு மக்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும். ஐயா உங்க கடமைகள் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க முடியும். வார்டு மெம்பரு, பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி, இவங்க எல்லாருடைய இதையும் ஏன்னா நம்ம இந்த 5 பேருக்கு தான் ஓட்டு போடுறோம். நம்ம யாரும் சிஎம்முக்கோ இல்ல பிரைம் மினிஸ்டருக்கோ ஓட்டே போடல. ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஓடுதுன்னா, ஸ்டாலின், விஜய், சீமான் அப்படின்னு ஓடுது. நம்ம யாரும் அவருக்கு ஓட்டே போடல. இது மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நானே போய் விசாரிச்சிருக்கேன். விசாரிச்சப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் ஸ்டாலினுக்கு போட்டேன். ஸ்டாலினுக்கா? யாருக்கு போட்டீங்க? நான் மோடிக்கு போட்டேன். மோடிக்கா? மோடி நம்ம தமிழ்நாட்டுல நிக்கவே இல்லை எம்பியா. எம்பி நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல ஒருத்தவர் தான் நிப்பாரு. சரி, வெளியூர்ல இருந்து நிக்கலாம். அந்த கேண்டிடேட்டை பாருங்க, பார்த்து நான் இவருக்கு போட்டேன். இப்ப எங்க ஊர் எம்எல்ஏ பேரு ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சியை சார்ந்து நின்னாரு. ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு எந்த மக்களும் சொல்லவே மாட்டேன்றாங்க. எல்லாம் நான் ஸ்டாலினுக்கு போட்டேன். ஏன்னா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி. எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு ஓட்டு போடுறாங்க. ஆனா போட்டது ராதாகிருஷ்ணன். அவர் முத்தாண்டி குப்பத்துல இருக்காரு. அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருக்கு. அங்க போய் அவரை கேள்வி கேட்கணும். ஐயா எனக்கு இது மாதிரி கஷ்டமா இருக்கு, என் குடும்பத்துல பாருங்க, நான் ஒண்ணும் இல்லைங்க, என் பேர்ல இருந்ததை என் பையன் பேருக்கு மாத்தினேன், அதுக்கு இவ்வளவு லஞ்சம் கேக்குறாங்க ஐயா, இது கரெக்டா ஐயா? போய் கேட்கலாம். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி லஞ்ச ஒழிப்பை தடுக்கணும். அதை போய் கேட்கறாங்க, யாரும் கேட்கறது இல்ல. எல்லாரும் ஸ்டாலின் போய் கேட்க முடியும், நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டேன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் மக்கள். இதெல்லாம் மாறணும் ஐயா. இதெல்லாம் மாறினாதான் இததான் மக்கள் சேஞ்சுன்னு சொல்றாங்க. சிலர் ஆட்சியாளர் சேஞ்ச் ஆனா மக்கள் சேஞ்ச் ஆயிடுவாங்கன்றாங்க. இப்படியே இன்னும் ஒரு தெளிவு நிலைக்கு இன்னும் மக்கள் வரவே இல்லை. என்னோட தெளிவு நிலை, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டு போட்டவரை முதல்ல போய் அவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதை அவர் செய்யறாரான்னு கவனிக்க. ஏன்னா மக்கள் தான் கவனிக்கணும். ஏன்னா உங்க வரி பணத்துல தான் அவர் வாழ்றாரு.
அந்த எம்எல்ஏ ஒன்னும் எம்எல்ஏ கூட வேணாம், உங்க வார்டு மெம்பர், ஒரு கிராமத்துல வார்டு மெம்பரா ஜெயிக்கிறவரு எப்படி அவருக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல பணக்காரர் ஆயிடுறாரு. எப்படி ஆறாருன்னா நம்ம கட்டுற வரி பணம் கவர்மெண்ட்டுக்கு போய் அங்கேருந்து தான் அவருக்கு வருது. சோ அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் கடமையை செஞ்சாரா, அவருடைய கடமைகள் என்னென்ன, அத நம்ம தான் கேள்வி கேட்கணும். ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு நான் எவ்வளவு பேருக்கிட்டே சொல்லிட்டேன். ஆனா யாரும் மக்கள் அது கேட்கறதே இல்லைங்க. இதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த அமைப்புல நான் சேர்ந்து எங்க விருத்தாளம் தொகுதி ஃபுல்லா ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னா அந்த அமைப்போட போய் நானும் செஞ்சேன். பட் மக்கள் யாரும் அதை கேட்கற மாதிரி இல்லைங்க. அப்போதைக்கு தலையாட்டுறாங்க, பணம் வந்த உடனே ஜாலியா ஏத்துக்கிறாங்க. மாறணும், நீங்க பணம் கொடுக்காதீங்க, உங்க கடமையை நீங்க செய்யுங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. அந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, சிறப்பு சிறப்பு. ஆனா நம்மளுடைய மக்கள் காசு வாங்காமல் இருக்க மாட்டார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கட்சிகளை பார்த்துதான் வாக்களிக்கும் அந்த ஒரு எண்ணம்ங்கிறது தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஆமா, இப்போ எதிர்வரும் காலத்துல கண்டிப்பா நீங்கள் சொன்ன எல்லாமே நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்போம். சரிங்க ஐயா. நன்றி நன்றிங்க. நன்றி. நன்றி. அடுத்தது ஐயா வணக்கம். வேற யாராவது? செந்தில் ஐயா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்க, இப்ப 2026ல நீங்க என்னென்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க, நடக்கணும்னு விரும்புறீங்க? சரிங்க ஐயா. தங்கத்தோட விலை ஐயா சொன்ன மாதிரி ஏறிக்கிட்டே போகுது ஐயா. ஆமா, இறங்குற மாதிரி இறங்கி ஏறிடுது. அதோட தாக்கம் எல்லாத்துலயும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன், கருதுறேன். ஏன்னா விலைவாசி ஏறிடும், அரிசி விலை ஏத்துவான், கூலி விலை ஏறிடும், லேபரே அவன் இஷ்டத்துக்கு பிக்ஸ் பண்றான். இப்போ கூலி லேபர்லாம் தினந்தோறது அந்த மாதிரி ஏறிட்டே போகுது. அது அரசாங்கம் கண்டுக்காது. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, வளர்ச்சின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது ஒரு தவறான கான்செப்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி விலைவாசி வெங்காயம் தக்காளி தவிர மீதி எல்லாமே ஏறி போகுது ஐயா. வரி தேவையில்லாத வரி இவங்க 18%, 10%, 12% வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் சமமா ஒரே லெவல்ல வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது வரணும். ரெண்டாவது, இவங்க மத்திய அரசை பொறுத்தவரை சட்டங்கள்லாம் நிறைய மாத்துவாங்க, கொஞ்சம் மாத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். தொங்கு பாராளுமன்றம் மாதிரி, தொங்கு சட்டமன்றம் மாதிரி அப்புறம் ஒரு கூட்டணி ஆகும். 1 வருஷம் 2 வருஷம் ஒழுங்கா இருந்தாலும் 3வது வருஷம் அவங்க புத்தியை காட்டிடுவாங்க ஐயா. சரி சரி, சிறப்பு சிறப்பு. அந்த மாதிரி சூழல் தான் வரும். மழை பஞ்சமே இருக்காது, அதிகமா இருக்கும் 2026ல. ஏன்னா நமக்கு 25ல மழை கம்மியா இருக்கு. பூலோக ரீதியா நம்ம பூமி சுத்தி வரும்போது அந்த வட்டத்துல கம்மியா பெஞ்சிருக்குது 20%. இப்ப 2026 அதனால 26 கொஞ்சம் பயங்கரமா எதிர்பார்க்கலாம். அதிகமா இருக்கும், அதிகமான மழை. அதை எதையுமே நம்ம தடுத்து நிறுத்த முடியாது, எல்லாம் கடலுக்கே போய் சேர்ந்துடும். அந்த மாதிரிதான் மழை வரும். ஒரே நாள்ல அதிகமா பெய்யும், அப்புறம் மழையே பெய்யாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா மத்த தீர்க்கதரிசன பல பேர் போட்டிருக்கிறாங்க, நெகட்டிவா தான் சொல்லியிருக்காங்க நிறைய. சரி, பேராபத்து அது வரும், நீராலதான் அதிகமா சொல்லியிருக்காங்க நிறைய பேர், ஜோசியக்காரங்களாம் கூட. எல்லாரும் சொல்றது ஆட்சி மாற்றம் அப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீகம் நல்லா தடைக்கும் ஐயா 2026ல. சனியோட ஆட்சி அதிகமா இருக்கிறதால அழிவுகள் வரும்ன்ற மாதிரி ஒரு சில ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அதை சொல்றாங்க. சரி சரிங்க. சனியோட ஆட்சி அதிகமா இருக்கும் 2026ல, ஏதோ ஒரு ராசியில வருதுன்றாங்க. சரி சரிங்க. அது ஒண்ணு. அது பொருளாதாரம் சீரழியும் ஐயா. நம்ம யாரும் வாங்க முடியாது நினைச்சதெல்லாம். சும்மா ஆசைப்பட்டதெல்லாம் பொருள் வாங்கிக்கலாம் நீங்க. எல்லாமே வண்டிலாம் வாகனம்லாம் விலை ஏறினே தான் போகுது, இறங்குறது சாத்தியமே இல்லாத ஒரு இதுவா இருக்கு நமக்கு. அதெல்லாம் அடிப்படை இது. வண்டி பொருளுங்க இப்போ பாத்தீங்கன்னா பல்பு விலை அப்படியே இருக்கு. அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். கொஞ்சமா தான் ஏறுது, ஸ்லோவா.
வெங்காயம் தக்காளி விலை பரவாயில்ல. மீதி எல்லாம் அரிசி விலை ஐயா சொன்ன மாதிரி ஒரு 10% ஏறும், தங்கத்தை காட்டி ஏறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் யாருமே வாங்குறது இல்லை ஐயா. வாங்கி ஸ்டாக் பண்றவங்களும் பணக்காரங்களாம் வெளிநாட்டுல வாங்கி பதிக்கிறதா நான் நினைக்கிறேன். எல்லாம் பேப்பர்லயே தங்கம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா 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 ஆமா. அதனாலதான் அது ஒரு பெரிய எழுச்சி ஆயிடுச்சு. தங்கத்தை பேப்பர்ல வாங்கி வச்சு நாளைக்கு அது ஒரு இது ஏறின பிறகு அந்த பேப்பரை வித்துடுறாங்க, அந்த பணம் வந்துடுது. அது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்ததால ஏறி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மை உண்மை உண்மை. அது மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படும். அரசியல்வாதிகளும் சேர்ந்து நமக்கு ஏழைகளுக்கு பாதகம் இல்லாத கொண்டு போகணும். மத்திய அரசாங்கம் தான் அது பொறுப்பு, மாநில அரசாங்கம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சரிங்க. இப்ப நம்ம இம்மார்ட் ரூரல் தேடல் சார்ந்து ஏதாவது 2026 ஏதாவது நடக்குமா? ஆன்மீகம் தழைக்கும் ஐயா. இம்மார்டல் ரூலர் பத்தி எனக்கு சொல்ல தெரியலையா ஐயா. சரி சரி சரி. ஆன்மீகம் நல்லதுதான். 2026 நாம எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம ஒரு சிலர் எதிர்பார்த்து வேண்டுதல் இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் தான் நாங்க நம்புறோம் ஐயா. கான்பிடென்டா எப்படி சொல்ல முடியும்? நடந்தா சிறப்பு தான், நல்லதுதான். தள்ளி போனா நாம 2026 எனக்கு வந்து ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, அது கூட நடக்கவே இல்லை. அது சயின்டிபிக்கா பார்த்தா அது பெரிய இதுதான் இருக்கு. அதாவது ஒரு நாள் 2 நாள்ல எழுப்பினான்னா பரவாயில்ல, பல வருடங்கள் கழிச்சு ஒருத்தர் எழுப்பினா இது வரைக்கும் நடந்தது இல்லை இல்லைங்களா? அப்படியே அது நடந்தாலும் எங்கேயோ மறவா நடந்ததுன்னு எனக்கு தோணுது. இல்ல அறிவியல் அடிப்படையில நீங்க லாஜிக்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு உயிரையும் இறந்துட்டாங்க அப்படின்னா எலும்புகளா இதான பிறகு அதை உருவாக்குவது கடினம் தான், அதுதான். ஆனா இறை அற்புதம் அப்படிங்கிறது அறிவியலை தாண்டிய ஒண்ணு. ஏன்னா இப்ப புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க, வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படியான அதிசயங்கள்லாம் நடந்திருக்குன்னு நம்ம நம்புறோம். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா சொல்லுங்க. செத்தார் வந்து நமக்கு யாருக்குமே தெரியாததான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மருத்துவ உலகத்துல டாக்டருங்க இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்க செய்து காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி சரிங்க. 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கழிச்சு. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி ரொம்ப அதிகமா வளர்ந்துரும் ஐயா. ஆமா ஆமா. கம்ப்யூட்டர் மயமாயிடும். 2வது நமக்கு பணம் செலவு பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு லிமிடேஷன் கொண்டு வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 10,000க்கு மேல யாரும் எடுக்க முடியாது பணமா. அதுக்கப்புறம் உணவு எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா ஐயா, உணவு பண்ணங்களாம். கண்டிப்பா அதுக்கெல்லாம் பயங்கர கட்டுப்பாடுகள் வந்துடும், ரொம்ப கட்டுப்பாடு அதிகமா. இப்பயே கூட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், FSSAI இதோட சர்டிபிகேட் வாங்கணும் கம்பல்சரி மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க. அதுவும் வரும்னு நினைக்கிறேன். அதான் ஏஐல நிறைய பேர் முதலீடு பண்ணிருக்கிறது தான் ஒரு கேள்வி. அப்புறம் இந்த சிப்பு டெக்னாலஜி கண்டிப்பா வந்துடும் ஐயா 2026. ஒவ்வொரு வகையான சிப்பு வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா நோய்க்குன்னு நியூரோ சிப்னு சொல்லிட்டு ஹெலான் மஸ்க் அதுதான் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. பைபிள்ல கூட அது சொல்லியிருக்கு. நான் சிப்பு வச்சவங்களே நான் பாத்துருக்கேன். சுகர், பிபி, கொலஸ்ட்ராலுக்கு சிப்பு வச்சிருக்காங்க. அது சிப்பு வச்சிருக்காங்க. ஆமா, அது மாதிரி பல வகையான சிப்பு இன்ட்ரோடியூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். இப்போ டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா நாய்களுக்கு எல்லாம் சிப்பு பொருத்தும் பணிங்கிறது நடந்துருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி பரிசோதனை பண்ணுவோமோ அது மாதிரி நாய்களுக்கு எல்லாம் சிப்பு பொருத்தி முதல்ல பரிசோதனை பண்றாங்களாட்டு இருக்கு. நாய்களுக்கெல்லாம் இப்ப சிப்பு பொருத்தி எங்க போகுது என்னென்ன வருதுன்னு வாட்ச் பண்றது. இது சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது எல்லாமே அந்த ஆதார் கார்டு அந்த இதை வந்து அப்படியே சிப்பா மாத்தி எல்லாருக்குள்ளயும் பொறுத்துறது தான் பணியா இருக்குன்னு நினைக்கிறேன். பைபிள்ல சொன்ன மாதிரி வலது கையிலோ பொட்டிலையோ ஆதார் கார்டை வச்சு அதுக்கு ஒரு சிப்பு கொடுத்துருவான். ஆதார் கார்டு சிப்பு, ஆதார் கார்டை சிப்பு இணைச்சிருவான்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அதேதான். ஆமா ஆமா கண்டிப்பா. எங்க போனாலும் கண்காணிக்கிற மாதிரி 2026 நடக்கும் நினைக்கிறீங்களா? ஆமா ஐயா. சரி சரி. அதற்கான வேலைகள் ஏஐ டெக்னாலஜி அது நல்லா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மத்தபடி நம்ம எதிர்பார்க்கறது ஒண்ணும் இல்லை ஐயா. சரி சரி. ஆன்மீகம் நல்லா தழைக்கும். நம்ம எதிர்பார்க்கிறவர் வந்தா சந்தோஷம் தான், ஏத்துக்கலாம். மகிழ்ச்சி. நம்மள மாதிரி டீம் தான் அவங்கள வந்து
அனுசரிச்சு நம்ம ஒருத்தர் கூட ஆதங்கப்பட்டாங்க விஜய்ன்றவங்க. நம்ம வந்தவரை யாரையுமே இது வரைக்கும் ஏத்துக்கலையா, யாரையாவது ஒருத்தரை ஏத்துக்கணுமே. அந்த மாதிரி ஏத்துக்கிறது முக்கியம். இப்ப வர்றவங்க எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஒரு 500 பேர் இருக்கிறோம். அந்த 500 பேரும் அவர் பின்னாடி போய் நின்னோம்னா அவரு உடனடியா ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுவாரானா இல்லையே. ஒரு தலைவன் எனப்படுபவர் அவருக்குன்னு ஒரு தனியான கூட்டத்தை யாருமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இல்ல அவர் செயல்பாடு கண்டுபிடிக்க முடியும். அடையாளத்தை வச்சோ, இப்ப இந்த அறம்பாடியார் பாடல் சொல்ற மாதிரி அடையாளங்களை வச்சோ இல்ல இன்னும் பிற விஷயங்களை எல்லாம் வச்சோ இம்மாற்று ரூலரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கறதே வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஆனா சொல்லுங்க. அவர் செயல்பாடு வச்சுதான் நம்ம இது பண்ண முடியும். உண்மை அவங்க செயல்பாடு ஒரு பெரிய திரட்சி ஒரு மீட்சி அவங்க சொல்ற கருத்து இப்போ ஒண்ணு இல்ல. இயேசுநாதர் அவரை பாத்தீங்கன்னா பைபிள்ல அந்த ஒரு கதை ஒண்ணு சொன்ன பாருங்க. அந்த கதையில வர மாதிரி அவர் வந்து ஒரு விபச்சாரிய கல்லெறிந்து கொல்வதற்காக ஒட்டுமொத்த யூதர்களும் வருகிறார்கள். இவர் அந்த இடத்துக்கு போகிறார். இவர் போயிட்டு உடனே கேட்கிறார், நிறுத்துங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. இப்போ இது மாதிரி ஒரு சம்பவத்துல நீங்களோ நானோ போய் நின்று என்ன பண்றீங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்களான்னா பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. ஆனா இவருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. இவரோட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு உடனே அவங்க பதில் சொல்றாங்க. இவர் பதில் சொல்றாரு. ஆமா. அப்போ அந்த அந்த தலைமை பண்பு இருக்கு பாருங்க. அந்த ஒரு அவர் பேசணும்னா ஒட்டுமொத்த மக்களும் ஸ்டன் ஆகி நின்று கேட்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தலைவனை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ யாரையுமே இப்போ வருகிறவர்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் பின்னாடி போய் நம்ம நிக்க முடியாது. அவர்களை ஏற்றுக்கொண்டு அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏற்றுக்கொண்டுதான் என்ன அவங்க பண்ண போறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் செயல்பாடுகளை சரியாக செய்தார்கள் என்றால் அவர்கள் பின்னாடி போய் கண்டிப்பாக நம்ம குழு நிற்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. சொல்லுங்க. எனக்கு வந்து நீங்க 32 சொன்னீங்க, அதுக்குள்ள வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா எனக்கு என்ன 28 வருவாரோன்னு தோணுது ஐயா. ஏன்னா இப்ப 26ல இன்னும் 25ல வர்றாருன்னு நாங்க வரல. 26 வந்துடுச்சு. 2 வருஷம் எதிர்பார்க்கலாமே நான் என் கருத்து. இப்ப என்னுடைய கணிப்பு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம சந்திர ரேகையில சொல்வதை போல பின்னுது குலத்தான் விஜயன் என்று ஒரு அரசன் தோன்றி ஈருறவாக 4 வருடம் துறை தவறா முறை பிசக ஆட்சி திருந்து ஓங்கும் இது கடந்து நாளது துய்ய அப்படின்னு சொல்லி நம்ம இமாற்றோட வருகையை வந்து கோரக்கரையா சொல்கிறார். அந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்னுடைய கருத்துப்படி என்னுடைய கருத்து தான் அது. உண்மையா என்னுடைய கருத்து பொய்யா கூட போகலாம் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஆனா என்னுடைய கருத்துல நான் உறுதியா நிக்கிறேன். அது என்ன நடக்கும் அப்படின்னா 2026ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவார். அதுவும் எப்படி ஆட்சிக்கு வருவார்? ஒரு கூட்டணியோடு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்து அதுக்கப்புறம் ஒரு இது போட்டு ஒரு 2 வருஷம் ஒழுங்கா இருப்பாங்க. ஆமா. அப்போ 3வது வருஷம் ஆமா நீங்க சரியா சொன்னீங்க. அது உங்களுடைய கணிப்பு சரியா இருந்தது. என்னுடைய கருத்தோடு ஒத்து போனுச்சு. இப்ப அதே மாதிரி ஒரு கூட்டணியோடு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கரெக்டா ஒரு 4 வருஷம் வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையில் இருந்துதான் சில நாட்கள் கடந்து அப்ப சில நாட்கள் அப்படிங்கும்போது 4 வருஷத்துல வந்து ஒருவேளை கவர்னர் ஆட்சி வருதோ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா 4 வருஷம் கழிச்சு கண்டிப்பா மேபி நம்மளுடைய தலைவர் அந்த டைம்ல வர்றாரு அப்படின்னா 2030 அவர் வரணும். 2032ல அவருடைய ஆட்சின்னு வீரபிரமேந்தர் அவருடைய குறிப்பேட்டுல எல்லாம் 2036ல அவருடைய ஆட்சி ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒரு பீரியட்ல வந்து ஒரு பெரிய 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 அதிசயங்களே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா எனக்கு கிடைச்சிருக்க தகவல் படி 2026ல ஒரு மாற்றம் அப்படின்னா அது விஜய் அவர்களுடைய அரசியல். ஆமா அது ஒண்ணுதான் எனக்கு சரியாக தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கு. ஐயா ஒரு குறுக்கீடு பண்ணிக்கணுங்க. சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. குடும்பத்துல எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. 4i அப்படின்னா 4 + i 4 5 20 கணக்கு வராதாங்க? இல்ல அதாவதுங்கய்யா இப்ப ஐ என்பது என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். இப்ப தமிழ் இலக்கணத்துல
வேற்றுமை உருபுன்னு ஒன்று இருக்கு. இந்த வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா, ஒரு பொருளை இன்னொரு ஒரு ஒரு பெயர் சொல்லை ஒரு வினைச்சொல்லோடு இணைத்து சொல்வதற்கு இந்த வேற்றுமை உருபு பயன்படும். அந்த வேற்றுமை உருபு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 வேற்றுமை உருபுகள் இருக்குது. முதலாம் வேற்றுமை உருபுக்கும் 8ஆம் வேற்றுமை உருபுக்கும் எழுத்தில்லை. அப்புறம் 2வது 3வது 4வது இதுக்கெல்லாம் எழுத்து இருக்கு. அது என்ன? ஐ, ஆள், கு, இன், அது, கண். இதெல்லாம் வேற்றுமை உருபுகள். இப்போ ஒருவனை பார்க்கிறோம் அப்படின்னா, யாரை பார்த்த அப்படின்னா, நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவன் பெயர் சொல், பார்த்தேன் என்பது வினைச்சொல். அந்த ஐ என்பது என்ன? அதுதான் வேற்றுமை உருபு. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த நான்கை என்பது ஐ என்பது வேற்றுமை உருபு அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். ஏது தமிழ் தெரிந்தவர்களுக்கு அது கொஞ்சம் சரியா தெரியும். நன்றி நன்றி நன்றி. சரி. அடுத்ததாக வணக்கம் ரமேஷ் ஐயா. வணக்கம். வணக்கம் ரமேஷ் ஐயா, இருக்கீங்களா? ஐயாவுக்கு இணைய கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. ஐயா வணக்கம். அசோக் ஐயா வணக்கம். அசோக் ஐயா இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. 2026ல ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன, உங்களுடைய புரிதல்களை பகிருங்கள். எனக்கு இந்த தேடல்ல பயணிச்சனால முன்கூட்டியே இந்த நாஸ்ட்ராடமஸ் கணிப்புகள்ல ஒரு ஆர்வம் இருக்கு. சரி. அவருடைய ஆண்டுகள் முன்ன பின்ன போகுமே தவிர கணிப்புகள் பிடித்ததில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ நம்ம ஜோதிட உலகம் என்ன சொல்றாங்கன்னா 2026ல மிகப்பெரிய பேரழிவுகள் வரும், சுனாமிகள் வரும், மர்ம நோய்களும் பரப்பக்கூடிய காலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த இதுநாள் வரை இருந்த மிக பெரும் உலக தலைவர்கள் நேரடியாக போரில் இறங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு சமிக்கையை கொடுக்குறாரு. இது வரைக்கும் என்னன்னா, போர் ஆதரிக்காம மக்களை காப்பாற்றணும், நடுநிலையா இருப்போம்னு நினைச்சு கொஞ்சம் பின்வாங்கின டொனால்ட் ட்ரம்ப், அப்புறம் புதின், இவங்க எல்லாமே மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வழிநடத்துற ஒரு ஆள்கள் மூலியமா நேரடியாக இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னுடைய கணிப்பு. நாஸ்ட்ராடமஸ் அதான் சொல்றாரு. மிக பெரும் தலைவர்கள் நேரடியாக இறங்கி இந்த 3ஆம் உலக போரை இன்னும் கொஞ்சம் வீரியப்படுத்துவாங்க அப்படின்னு இருக்கு. சோ அதே மாதிரி இது உலக நடப்பு நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா பெரிய பாதிப்பும் வராது. ஏன்னா மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்குன்னா அதுக்கு அடுத்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகளும் வரும், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகளும். இது ரொம்ப மிகப்பெரிய அழிவு உருவாக்குமே அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது 2026 2027 அப்படியே தொடரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக போர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல நீடிக்கும்னு நாஸ்ட்ராடமஸ் சொல்றாரு. சோ அது 2026ல வீரியம் அடையும் அப்படிங்கிறது உலக நடப்பு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த தமிழக அரசியல் மாற்றம் ஏற்கனவே நான் பகிர்ந்ததான், நீங்களும் அதை வழிமொழிகிறீங்க. அந்த 4 வருடம் அப்படிங்கிறது மேபி இருக்கலாம் அப்படிங்கிறதா நான் மறுபடியும் உறுதிப்படுத்துறது. இப்போ நண்பர் கேட்டாரு, 4 என்ன 20 வருடம் இருக்கக்கூடாதா அப்படின்னு. 20 வருடம் நீடிச்சா தேடலும் பொய்ப்பாகும். சோ நம்ம எதிர்பார்க்கிற யுக மாற்றம் நடக்காம போயிடும். சோ 4 வருடம் அப்படிங்கிறதா ஊர்ஜிதப்படுத்தக்கூடியது. அதுக்கு முன்னாடியே கூட இரையாற்றல் யுக மாற்றத்தின வேலையை நடத்தலாம். பட் 4 வருடம் அப்படிங்கிறது ஏற்புடையதா இருக்கு. அந்த தேடலுக்கும் அந்த வீரபிரபந்தன் என்ன சொன்னார், 2036ல உலகையே ஆளுவாரு அப்படிங்கிறதான் வெளிப்படுத்துறாரு. சோ 2036ங்கிறது ஒரு 10 வருஷம். அப்ப நம்ம தமிழகத்தை கைப்பற்றுறதுக்கும் தென்னிந்தியாவை கைப்பற்றும் படிப்படியா இந்தியா லெவலில் போறதுக்கும் ஒரு 10 வருஷம். சோ 2036ல உலக அளவில் வெளிப்படுறதுக்கும் 2030க்குள்ளே நீங்க சொன்ன அந்த கால குறியீடும் ஒத்து போகுது. இது ஒண்ணு. வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த போரை மக்களுடைய நலன் கருதாம தவறான வழி போறவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு நாஸ்ட்ராடமஸ் சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா புதின் தன்னுடைய வாயில் காப்பாளரே கொல்லப்படுவார் அப்படிங்கிற டிஸ்கஷன் இருக்கு. ரொனால்ட் ட்ரம்பும் பாத்தீங்கன்னா ஒரு மர்ம நோயால் மாழ்வார் அப்படிங்கிற இது இருக்குது. ஸோ அது 2026 நடக்குதா 27 நடக்குதான்னு ஒரு வெயிட் பண்ணி பார்க்கணும். அரசியல் மாற்றம் அப்படிதான். ஆல்மோஸ்ட் விஜய் தான் அவரை நோக்கிதான் அரசியல் நகருது. எனக்கு தெரிஞ்சு இந்த தொங்கு சட்டசபை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டணிகள் இப்ப இருக்கிற கூட்டணிகள் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி பிரியும். அவங்கவுங்களுடைய வெற்றியை தக்க வைக்கிறதுக்கும் வாக்கு எண்ணிக்கையில பெறுறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து போட்டியிட்டாலும் கடைசியில யாருமே ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற கூட்டணி அங்கே வரும், திமுக இருந்தே கூட்டணிகள் பிரியும்.
அப்புறம் மத்திய அரசினுடைய ஒரு வற்புறுத்தல் காரணமாக விஜயை முன்னிலைப்படுத்தி சில கூட்டணிகள் வந்து விஜய் கூட இணைந்து அவர் வந்து அவருடைய குறுகிய காலத்துல மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கையிலும் வாக்கு சேர்த்து பெற முடியாது. ஆனால் அந்த தொங்கு சட்டசபை மூலியமா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அந்த வாய்ப்பை விஜய் யூஸ் பண்ணி அரியணையை அமர்த்தப்படுவார். அமரமாட்டாரு, அமர்த்தப்படுவார். அது ஒரு வார்த்தையை நம்ம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவரா வந்து தனிப்பெருமையோட அமர்ந்தான்னா அவர் ஒரு வந்து 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யக்கூடிய உருவாக்கியிருப்பார். அமர்த்தப்படுவார் அப்படின்னா பல பேருடைய ஆதரவோட, மறைமுகமான ஆதரவோட அவர் வந்து அமர்த்தப்பட்டு மேபி மத்திய அரசாங்கோட மறைமுகமா இருக்கலாம். சோ வந்து இதை நான் எப்படி சொல்றேன்னா, இறுதி காலம் நெருங்க 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 அதர்ம செயல்கள் அதிகமா நகரும். அப்பதான் வந்து நம்ம அவதாருடைய தேவை ஏற்படும். சோ அது வந்து அந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி அரியணை ஏறுவாரு. அதுக்கப்புறம் நிறைய நெருக்கடிகள் வரும். நான் ஏற்கனவே பதிவுகள் சொல்லியிருக்கிறேன். அந்த உலக போரினுடைய தாக்கம், பொருளாதார நெருக்கடி, இப்ப இருக்கிற தமிழக நிதி சுமை ரொம்ப மோசமா இருக்கு. கஜானா வந்து பல கடன்ல இருக்கு. சோ இதை சமாளிக்கணும். அதுக்கடுத்து எதிர்கட்சிகளோட தாக்குதலை சமாளிக்கணும். அப்படிங்கிற போது இந்த இளைஞர் பட்டாளத்தை வச்சு ஓரளவுக்கு சமாளிப்பாரு. பட் வந்து அந்த ஆண்டுகள் நீங்க சொன்ன மாதிரி அந்த 4 ஆண்டுகள் அப்படின்னாலே அது சோதனை காலமா தான் இருக்கும். சோ அப்பதான் நம்ம வந்து எதிர்பார்க்க தலைவனுடைய வருகை இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய முதல் கட்ட கருத்தா சொல்றேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சிறப்புங்க. அடுத்ததாக ஐயா வணக்கம், சுரேஷ் ஐயா. வணக்கம் சுரேஷ் ஐயா, இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய உள்ளுணர்வில் வந்து 2026ல நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? உங்களுடைய புரிதல்களை பகிருங்கள் ஐயா. அதை பத்தி இப்போ எனக்கு பெரிய சரிங்க இன்னும் சரியா தெளிவுக்கு வர முடியலையா, அதனால வேற ஆள்கிட்ட பேசுங்கயா. நான் சூழல் சரியா நான் கொஞ்சம் பேசுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் எனக்கு சரியா தெரியல எனக்கு பொறுத்த அளவுக்கு. சரிங்க. சரி, நன்றிங்க சுரேஷ். அடுத்து வணக்கம், ரகுரன் ஐயா, இருக்கீங்களா? ரகுரன் ஐயா வணக்கம். ஓய்வானதும் கூட நீங்கள் சொல்லுங்கள், பேசுவோம். வணக்கம் மனோகரிமா, வணக்கம். வணக்கம் அம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி, நலமா இருக்குங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. சரிங்க, நீங்க சொல்லுங்க. 2026ல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? மலேசியால இருக்கீங்க. மலேசியால பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். 2026ல என்ன எதிர்பார்க்கலாம், சொல்லுங்க. 2026ல நீர் மூலமா ஏதாவது நடக்கலாம், அசம்பாவிதங்கள் நடக்கலாம் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? அவர் பேர் வந்து எட்கர் கேசின்னு நினைக்கிறேன். எட்கர் கேசி, எக்ஸாக்டா ப்ரொனன்சியேஷன் தெரியல. அவங்க வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இப்ப ரீசெண்டா தான் அவரை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு தெரியல. அவரு வந்து அடுத்த வருஷம் மே இல்ல மார்ச் எத்தனையாவது தேதி, எக்ஸாக்டா தேதி எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த தேதியில வந்து ஜப்பான் வந்து பாதியா இல்ல முழுசாவா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா தண்ணி உள்ளுக்கு போயிரும், அப்படி மூழ்கிரும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் யூஎஸ்லயும் நிறைய பகுதி வந்து நீர்ல மூழ்கிரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து டூம்ஸ்டே மேப்னு வந்து ஒண்ணு இருக்கு. அதுலயும் வந்து இந்த உலகத்தோட மேப்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலங்கை இருக்காது. நிறைய தீவுகள்லாம் வந்து நம்ம இப்ப இருக்கிற நிறைய தீவுகள், அதாவது பெரிய பெரிய தீவுகள்லாம் கூட இருக்குது அந்த மேப்ல வந்து. இந்தியாவோட தென்னிந்தியா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும். மலேசியால வந்து மலேசியாவே உலக மேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பகுதி மாதிரி தான் தெரியும். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு கோடு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். டூம்ஸ்டே மேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீர்ல வந்து தண்ணி வந்து சொல்றது பனிப்பாறைகள்லாம் வந்து உருகுறதுனால இந்த மாதிரி கடலோரம் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சி லெவலுக்கு கீழே இருக்கிற இடம்லாம் வந்து மூழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட ஒரு காணொளி பார்த்தேன். அதுல வந்து
போலண்ட் வந்து அவங்க சி லெவல் கீழ தான் இருக்காங்க. அதுவும் ம். கடலோரம் தான் இருக்காங்க. ஸோ, ம். அதுல வந்து தண்ணி மிஷின் வந்து 24 ஹவர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணி அந்த தண்ணிய இறைச்சு கடலுக்குள்ளேயே மறுபடியும் வந்து அனுப்புறாங்களாம். ம். ம். ஒருவேளை அந்த மிஷின் மட்டும் வந்து ஃபங்ஷன் ஆவாம ஏதாவது ஒண்ணு ஆனுச்சு அப்படின்னா, ம். அந்த நாடே வந்து தண்ணி உள்ளுக்கு வந்து மூழ்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். ம். அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து நெறைய பேரு ம். ம். இந்த கோடீஸ்வரங்களா இருக்காங்கல்ல. ம். ம். பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க் அவங்கலாம் வந்து ஆல்ரெடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உயரமான இடத்தெல்லாம் வந்து நிலம்லாம் நெறைய வாங்கிட்டாங்க. ம். அதுவும் முன்னாடி பதிவு பண்ணியிருக்கேன். நாங்க அலிலட்சல்ல பதிவு பண்ணியிருக்கேன். சரிங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து விவசாய நிலங்கள் அத மாரி நெறைய இடங்கள் வந்து மூழ்கும் அப்படின்றதுனால, ம். இவங்க ஆல்ரெடி அந்த மேப் டூம்ஸ்டே மேப் யூஸ் பண்ணி நெறைய இடங்கள்லாம் வந்து முன்கூட்டியே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ம். மாரியான பதிவுகள்லாம் பார்க்க முடியுது. அது இப்போ இந்த எட்கர் கேசி சொன்னோம் இல்லையா? ம். அவரோட ப்ரிடிக்ஷனோட பார்க்கும்போது, மேபி அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலகட்டங்கள் ஆகாது. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அதெல்லாம் வந்து நடக்கும் ஆமா. அப்படின்னு நெனைக்கிறேன். 2026 இல்லைனாலும் 2027, 28ல கண்டிப்பா நடக்கப் போற ஆமா, விஷயங்கள் ஆமா. அதெல்லாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ சமீபமா இன்னொரு காணொளியும் பார்த்தேன். யாரு பேரு வேற ஞாபகம் வரலையே. பரவால்ல சொல்லுங்க. ம். ஒரிசா பாலு ஐயா. அவரு வந்து ஆ குமரிக்கண்டத்தோட ஆய்வு பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, கடல்ல இருந்து 16 கிலோமீட்டர் உள்ளுக்கு போனாவே வந்து நெறைய சிட்டீஸ்லாம் வந்து உள்ள மூழ்கி இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ம். ம். அந்த 16 கிலோமீட்டர் தண்ணி வந்து எப்போ அங்கருந்து இங்க இப்ப இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கு எப்படியும் ஒரு 20,000 வருஷம் ஆயிருக்கும். ம். அப்படின்ற மாரி பதிவு பண்ணாரு. ம். ம். ஸோ அவரு வந்து 16 கிலோமீட்டர் தண்ணி வந்து இன்னும் ம். வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகும் அப்படின்ற மாரி பதிவு பண்றாரு. ம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து 16 கிலோமீட்டரோ இல்ல இன்னும் நெறைய பகுதிகள் நீர்ல மூழ்குறதுக்கு வந்து அத்தன 1000 வருஷங்கள்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாவே மூழ்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. 823A அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரி. அந்த ஒரு பனிப்பாறை ஆர்டிக்ல உள்ள ஒரு பனிப்பாறை. ம். அது எத்தனையோ வருஷமா உருகி, உருகி இப்போ சமீபமா அது உடையும்போது கூட நான் பார்த்தேன். ஆனா இப்ப உடைஞ்சு அது மிதந்து ஜியார்ஜியா நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த இன்னும் அந்த பனிப்பாறை வந்து உடைஞ்சு இன்னும் நெறைய எப்படி சொல்றது? நெறைய பகுதியா பிரிஞ்சு வேற வேற இடத்துக்கு மிதந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாங்க. ம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுகேவோட அளவுக்கு வந்து பெருசா இருக்கு. அதோட சைஸ் வந்து. ம். அந்த பனிப்பாறையோட அளவு வந்து ஆ யுகே அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கால ஏதோ ஒரு மாகாணத்தோடைய அளவுக்கு வந்து அந்த பனிப்பாறை வந்து இருக்கு. A23 வந்து. ஸோ இன்னும் இதெல்லாம் சொல்றாங்க. வந்து ஆமா. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, சொல்லுங்க. அந்த பனிப்பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது பனிப்பாறைகள் உருவானது கிட்டத்தட்ட ஐஸ் ஏஜ் காலகட்டத்தில இந்த பனிப்பாறைகள் உருவானது அப்படிங்கிறாங்க. ஆமாமா. இப்ப அது அ உருகி இது எப்படி சொல்றது? அ அது உருகும்போது இப்ப வந்து நெறைய ஃபாசில்லாம் வந்து அது தெரியுது. உள்ள ஆ இருக்கிறது தெரியுது. அப்ப அந்த காலத்துல அப்படின்லாம் சொல்றாங்க. வந்து இந்த வைரஸ் போன்ற, இந்த பாக்டீரியா போன்ற மிக கொடுமையான நுண்ணுயிரிகள் வந்து அந்த இடத்துல வந்து படிகமாக இருக்கலாம். இன்னும் ஆக்டிவா இருக்கு. ஆமா. அது மறுபடியும் ஆக்டிவா ஆக்டிவ் இருக்கு. ஆயி அதான் அந்த வரக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா, அது மனித இனத்தை பெரிய அளவுல தாக்கும் அப்படின்லாம் செய்திகள் வந்தது. ஆமாமா. அப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரியும் நெறைய நியூஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ அதனால நீர்னால நெறைய விஷயங்கள் வந்து நடக்கலாம். ஆபத்துகள் நெறைய வரலாம். அப்புறம் கடலோரம் இருக்கக்கூடிய நெறைய பகுதிகள் வந்து நீர்ல மூழ்கலாம். ம். நானுமே கடலோரம் தான் இருக்கேன். ம். ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு எனக்கும் கடலுக்கான டிஸ்டன்ஸ் வந்து. ஆனா, இப்ப அவரு முதல்ல சொன்னேன் இல்லையா? ம். ஒரு சபால் ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா, 16 கிலோமீட்டர் வந்து தண்ணி வந்து மூழ்குறதுக்கே 20,000 வருஷம் அப்படின்னு மாரி அவரு பதிவு பண்றாரு. ம். ஆனா நம்ப வந்து எத்தனையோ கிலோமீட்டர் வந்து தண்ணி வந்து நீர்ல வந்து மூழ்கலாம். ம். நம்ம இப்ப வாழ்ற சமகாலத்திலேயே. ஆனா அது வந்து எவ்வளோ சீக்கிரத்துலன்னு தெரியல. அதே மாரி சில ப்ரிடிக்ஷனும் நான் வந்து பார்த்தேன். ம். சிம்ப்சனோட ப்ரிடிக்ஷன் நெனைக்கிறேன். ம். ம். டயர் இருக்கு இல்லையா? ஆமா. சொல்லுங்க. ஆஃப்ரிக்கால ஏதோ ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் போட்டு அவங்க வந்து எரிச்சிட்டு இருப்பாங்க. அது உண்மையாலுமே அந்த ஒரு இடத்துல வந்து எரிக்கிறாங்க. எக்ஸாக்ட்டா எனக்கு எந்த இடம்னு பேர் தெரியல. ம். ம். அந்த இடத்த அந்த மாரி எரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த புகை இருக்கு இல்லையா? அதுலேருந்து வெளியாகக்கூடிய அந்த புகை வந்து இன்னும் நம்மளோட எப்படி சொல்றது?
இந்த ஐஸ்லாந்து உருகுறது வந்து இன்னும் வேகமாக்கும். வேகமாக்குதா? இந்த ஏர் பனிப்பாறைகள் பொல்யூஷன். உருகுறது வந்து இன்னும் அதிகமாக்கும். இன்னும் வேகமா அது உருகும். ஸோ அந்த மாரி உருகுறதுனால சீக்கிரம் அந்த ஸீ லெவல் வந்து கடல் மட்டம் வந்து இன்னும் உயரும் அப்படின்ற மாரி அது கார்ட்டூன்லயும் அப்படிதான் காட்டுவாங்க. நெறைய இடம் வந்து மூழ்குற மாதிரி. சிறப்பு, சிறப்பு. இல்ல அதெல்லாம் நடக்கிறது தான். அது இப்ப ஏற்கனவே குளோபல் வார்மிங்னால வந்து புவி வெப்பநிலை உயர்வாயிட்டு இருக்குது. அதனால வந்து நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கறதில்ல. இன்னும் வந்து இது மாரி நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டுக்குள்ள 2030ஆம் ஆண்டுக்குள்ள கார்பன் அளவை கட்டுப்படுத்துறோம்னு சொல்லி கையெழுத்து போட்ட எல்லா நாடுகளும் இன்று அந்த இத எடுக்குதான்னா இல்ல. ஏன்னா தொழிற்சாலை போட்டிகள் காரணமாக இன்னும் கார்பன் அளவை அதிகமாகத்தான் இந்த பூமியிலே விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் கவனிக்கத்தக்கது. சரி, நீங்க ஜோதிடத்துல வந்து புலமை பெற்றவர்கள். ஜோதிட ரீதியாக என்ன விதமான ஏதாவது விஷயங்கள் நடக்க இருக்கிறதா? ஜோதிடம் விஷயமா பார்க்கணும் அப்படின்னா 6 கிரக சேர்க்கை வந்து இப்போ ஒரு 26ல நடக்க இருக்கு. டேட் எக்ஸாக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி நீங்க சொன்ன பிறகு தான் எனக்கு அதெல்லாம் ஞாபகமே வருது. சரி, சரிங்க. நான் அப்ப அத செக் பண்ணிட்டு சொல்றேன். மார்ச் நெனைக்கிறேன். மார்ச்சா எக்ஸாக்ட்டா எனக்கு எப்பன்னு தெரியல. மீனத்துல 6 கிரக சேர்க்கைன்னு நெனைக்கிறேன். முன்னாடி இதே மாரி 6 கிரக சேர்க்கை வந்து தனுசுல நடந்தது. அப்பதான் கோவிட் வந்து வந்தது. 2020ல 2019 டிசம்பர் 26 6 கிரக சேர்க்கை கரெக்ட்டா அன்னைக்கு வந்து கிரகணமும் நடந்தது. அப்போ அந்த டைம்ல தான் கோவிட் வந்து பரவுனது. இப்பயும் மறுபடியும் அதே மாரி 6 கிரக சேர்க்கை. மறுபடியும் குருவோட வீட்லயே. தெரியல. இந்த தடவ வந்து எந்த மாரியான பேரழிவுகள் வரும்னு. ஆனா ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்துல வந்து இருக்கு. சனி வந்து மேஷத்துக்கு வரும்போது இன்னும் நெறைய அழிவுகள் வந்து நடக்கும். வீரபிரமேந்திர பிரிடிஷன்ல இருக்கு. ஆமா. அந்த மாதிரி இருக்கு. ப்ரெடிக்ஷன்ல வந்து. மேஷத்துல சனி வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி சொல்லியிருக்காரு. ஆமா. அப்படியும் இருக்கு. அதுக்கப்புறம் நீர்னால அழிவு ஓகே சொல்லியாச்சு. அடுத்து வந்து கோல்டு வந்து கோல்டு வந்து அன்பிரெடிக்டபிளா இருக்கு. அது வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அது ஷூரா தெரியல. இன்னும் சில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாருமே கோல்டு வாங்குறத வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா, விலை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்படின்ற கண்டிப்பா. மாரி சொல்றாங்க. அது அது தெரியல. அது நீங்களே விவாதம் பண்ணுங்க. அ கோல்டோட பிரைஸ் வந்து அது நிர்ணயிக்க முடியல நம்மளால. அது இன்னும் பிரைஸ் வந்து கூடிட்டே போகுமா? இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, கோல்ட வந்து பிசிக்கல் கோல்டா வாங்குறத விட எப்படி சொல்றது? கோல்டு பாரா வாங்க சொல்றாங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த மாரி வார்லாம் வந்து வரும்போது, அ பணத்துக்கான மதிப்பு வந்து இருக்காது. டிஜிட்டல் கோல்டு வாங்க சொல்றாங்க. இல்ல. டிஜிட்டல் கோல்டு இல்ல. ஆ பிசிக்கல் கோல்டாவே தான். பிசிக்கல் கோல்டு தான். பட் ஆனா நகையா இல்லாம, நம்ம வந்து கோல்டு பாரோ இல்ல காயின்ஸாவோ அந்த மாதிரி. அந்த மாரி வந்து வாங்க சொல்றாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து வார் வரும்போது பணத்துக்கான மதிப்புலாம் வந்து இருக்காது. ஏன்னா பேப்பர் தானே. அதுக்கான ஆமா. வேல்யூ வந்து என்னைக்கு வேணாலும் போலாம்ல. கண்டிப்பா. ஸோ அப்ப வந்து நம்மட்ட கோல்டு இருந்தா நம்ம சர்வைவ் ஆகலாம். ஆனா கோல்டு கூட வந்து நம்மகிட்ட நகையா அந்த மாதிரி இல்லாம, இந்த மாரி கோல்டு பாராவோ இல்ல காயின்ஸாவோ அந்த மாதிரி கோல்டு வந்து வச்சுக்க சொல்றாங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்து கேஷ்க்கு வந்து குறுக்கெடுக்க முழுமையாவே நான் மதிப்பு இல்ல. மன்னிக்கணுமா? சொல்லுங்க ஐயா. குறுக்கெடுக்க மன்னிக்கணுமா? அதாவது டிஜிட்டல் மயமாக்கிட்டாங்கன்னா வேர்ல்டு வார் வந்து கரண்ட் கனெக்ஷன்ல எல்லாமே கட் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஆன்லைன்ல எல்லாம் பதிவு வச்சிருப்பாங்க. எல்லாமே போயிருமே. யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் எதுவுமே இல்ல தெரியாது. அதுதான் ஐயா. எப்படி நீங்க பதிவு எடுப்பாங்க? நகை அதுதான் சொல்றேன். நான் கோல்டு வந்து நீங்க கையில வச்சுக்கங்கன்னு தான் சொல்றேன். நகையா இல்லாம நகையா கூட கோல்டு இருக்கும் தான். பட் ஆனா நகையோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கும். குறைஞ்சுகிட்டே போகும். ஸோ கோல்டு வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க கோல்டு பாரா வச்சுக்கங்க அப்டி சொல்றாங்க. ஒரு அ டிஜிட்டல் கோல்ட வாங்குறத விட தங்க நகையாக வாங்கி வீட்டுல வந்து பிசிக்கலா வாங்கி வச்சுக்கலாம். பத்திரப்படுத்திக்கங்கன்னு சொல்றாங்க. அப்படிதாங்க? ஆமா. நகையா அது அந்த தங்கம் வாங்குறது கூட வந்து நீங்க நகையா வாங்குறத விட, தங்க கட்டிகளாவோ இல்ல அப்டி அந்த மாரி உங்களால பெரிய அளவுல வாங்க முடியுதுன்னா கூட கிராம்ஸாவோ, காயின்ஸாவோ அந்த மாரி வாங்கிக்கங்க அப்டின்னு வந்து சொல்றாங்க. அது மேபி அந்த மாரி தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். ஃபியூச்சர்ல வந்து. இம்மாற்றுலர் வார் சார்ந்து ஏதாவது வந்ததுக்கு ப்ரெடிக்ஷன் ஏதாவது சொல்லுங்க. அப்படி ஏதாவது இம்மாற்றுலர் சார்ந்து வருவாரா? அறம்பாடி பாடல்லாம் சொல்லியிருக்கு. அதுதான் தெரியலையே யார் இம்மோர்டல் ரூலர்ன்னு தெரியல. எல்லாருமே வந்து இம்மோர்டல் ரூலர்ன்னு சொல்றதுனால, இப்ப இடையில தேவராஜ் ஐயா கூட வந்து அங்க அலிவாச்சல்ல வந்து சண்டை போட்டாரு. யாரு இம்மோர்டல் ரூலர்ன்னு சொல்லி வந்தாலும் நீங்க வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு. அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கூட முடியல. அவர் வந்து என்ன சொல்றேன்னா, என்னை ஏத்துக்குங்க, ஏத்துக்குங்க அப்படின்ற மாரி
இப்போ யாரெல்லாம் வந்து அவங்கள அவதாரம்னு சொல்றாங்களோ எல்லாரும் வந்து அதுதான் சொல்றாங்க, என்னை ஏத்துக்குங்க. இப்போ எனக்கு வர கேள்வி என்ன அப்படின்னா, ம், அவதாரம் வந்து தன்னை நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லைல்ல. இல்ல. இப்ப அவர் வந்து சொல்றாரு இல்லையா, என்னை ஏத்துக்கங்க, 100 பேரை என்ன ஃபாலோ பண்ணுங்க, குழுவை என் கையில கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் அங்க வந்து பேசுறாரு. இது பத்தி பேசினா அது இன்னும் நிறைய விஷயம் சரி போயிட்டே விடுங்க. இருக்கும். அது நம்ம தனிப்பட்ட விமர்சனம் எதுக்கு? நம்ம ஏன்னா யூடியூப் காணொளி எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அது வேண்டாம். சிறப்பு சிறப்புங்க மனோகரிமா. மிகச் சிறப்பான ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஐயா நான் இன்னும் பேசியே முடிக்கல, எவ்வளவு எடுத்தாச்சு. அப்படியா? முடியலையா? சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க அடுத்தது. வேற அடுத்து என்ன வந்து எதிர்பார்த்து வச்சுக்கிட்டீர்கள் 2026 அல்லது அதுக்கப்புறம்லாம் என்னென்ன நடக்கும்னு நீங்க நம்புறீங்க புரிதலோட? சொல்லுங்க. சில ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து இது பைபிள்ல இருக்கா இல்ல இதுல இருக்குன்னு தெரியல, குர்ஆன்ல இருக்கான்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து சிகப்பா மாறும், ரெட் ஃபெனோமெனா வந்து வரும் அப்படின்னு. அது நாங்க அலிலட்சன்ல நிறைய வீடியோஸ்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அண்டார்டிக்ல கூட வந்து எப்படி சொல்றது, ரெட் கலர்ல வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒரு அருவியே வந்து அந்த மாதிரி ரெட் கலர்ல வந்து ஓடிட்டு இருக்கு. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மண்ணுல வந்து அயன் இருக்கு இல்லையா, அயன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கறனால தான் தண்ணி வந்து ரெட் கலர்ல மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்லாம் இருக்கு. கடைசி காலத்துல வந்து ஆமா. கலர்ல மாறும். அதெல்லாம் வந்து இப்போ இந்தோனேஷியால நடந்திருக்கு சமீபமா. இந்தோனேஷியால நடந்திருக்கு. சைனால வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இஸ்ரேல்ல வந்து கடல் பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த கடலும் வந்து ரெட் கலர்ல வந்து மாறியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கடைசி காலகட்டத்துடைய அடையாளங்கள் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு இல்லையா? பைபிள், குர்ஆன் அந்த மாரிலாம். அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து உண்மைதான் போல இருக்கு. நம்ம உண்மையாவே கடைசி காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மாரி சில இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. அது உறுதியாக அந்த மாரி தெரிகிறது. தோணுது. உறுதியா தெரியுது. ரொம்ப நம்ம பக்கத்துல வந்துட்டோம். கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ம் ஆ இந்த ஜாம்பி வைரஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அது வந்து நடக்கும். இது ஏதோ ஒரு ப்ரிடிக்ஷன்ல நான் இடையில பார்த்தேன். ஆனா எந்த ப்ரிடிக்ஷன்ல பார்த்தேன்ட்டு சரியா ஞாபகம் இல்ல. மறுபடியும் சைனாவிலேயே இது நோய் வந்து உருவாகும். தொற்று நோய் வந்து உருவாகும். இப்ப சமீபத்துல கூட ஒரு காணொளி ஒண்ணு பார்த்திருந்தேன். பாருங்க, ஜாம்பி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாரோ ஒருத்தர் போய் பார்த்துட்டு அங்கிருந்து வீடியோ பண்றாரு. அங்க பார்த்தா அந்த ஜாம்பி சிட்டி அமெரிக்காவுல, படித்த நாடாக சொல்லப்படுகிற அந்த அமெரிக்காவுல எல்லாருமே வந்து சில போதைப் பொருளை உட்கொண்டு விட்டு ஜாம்பி மாதிரியே நடந்து திரியிறாங்க. அந்த காணொளியெல்லாம் பார்க்கும்போது அந்த ப்ரெடிக்ஷன்லாம் தான் ஞாபகம் வந்தது. சொல்லுங்க. இப்போ ஜோம்பி மாரி நடக்குறாங்கன்னா, அது வேணும்னே அந்த மாரி செய்றாங்களா? இல்ல எனக்கு புரியல. இல்ல என்ன அந்த சொல்ல போதைப் வரீங்க? பொருள இப்ப நீங்க அமெரிக்காவுல வந்து ஜாம்பி சிட்டி அப்படின்னு சொல்லி நீங்க ஜோம்பி சிட்டி அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னாவே ஒரு சிட்டி வரும். அந்த சிட்டியில இருக்கிற மேக்ஸிமம் அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போதைப் பொருளை உட்கொண்டு ஜாம்பி மாதிரியே நின்னுட்டு இருப்பாங்க. அப்படியே படுத்திருப்பாங்க. அத மாதிரி. ஒரு ஊரே அப்படி இருக்கு. அது இது வந்து நான் சிம்ப்சன் ப்ரெடிக்ஷன்ல பார்த்தேன். 2028ல இந்த மாரி நோய் வந்து வரும். ஜோம்பி நோய் வந்து பரவும். ஆ அப்போ வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதெல்லாம் இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி நான் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணும்போதே ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எப்பன்னு தெரியல. ரொம்ப இப்ப இல்ல. ரொம்ப முன்னாடியே அதெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அந்த மாரி வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சுச்சுன்னா, நீங்க என்ன செய்யணும்? நம்ம வந்து உயரமான இடத்துல இருக்கணும். இல்ல யாரும் இல்லாத இடத்துல இருக்கணும். என்னென்னமோ சொல்றாங்க. அது தெரியலையா? உண்மையா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்ட்டுன்னு. அப்புறம் இந்த மாரி வைரஸ் பரவுறதுக்குலாம் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 3-1 அட்லஸ் இருக்கு இல்லையா? ஆமா. விண்கலம் ஏதோ இப்ப பூமி வந்து கடந்து போணுச்சு இல்லையா? ஆமா, ஆமா. அதுவும் வந்து சிம்ப்சன் ப்ரெடிக்ஷன்ல பார்த்தேன். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆம் அந்த சிம்ப்சன் ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, நம்ம சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா? அது சூரியன கடந்து நம்ம சூரிய குடும்பத்த தாண்டி போகும்போது பேரிடர்லாம் வரும். சொல்லுங்க. அப்படின்ற மாரி அதுல காட்டியிருப்பாங்க. அ "த எண்ட் இஸ் நியர்" அப்படின்னு என்னமோ மாதிரி பாதகைலாம் அவர் கையில அப்படி தூக்கிட்டு போற மாதிரி, சிம்ப்சன் வந்து அந்த மாரி கார்ட்டூன்ல வந்து காட்டுவாங்க. அது வந்து இப்ப அந்த விண்கலம் வந்து எங்க இருக்குன்னு தெரியல. முன்னாடி வந்து நவம்பர்ல நெனைக்கிறேன். நம்ம பூமிய வந்து தாண்டி போம்போது. ஆமா. அது சில பேர் அப்புறம் என்ன வந்து சொல்றாங்க, அது வெறும் ஒரு கிரகம் அல்லது வால் நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, அது ஏலியனுடைய விண்கலம்
அப்படிங்கிறாங்க. அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அது இன்னும் பக்கத்துல வந்தாதான் தெரியும். அப்போ வந்து சொன்னாங்க கிறிஸ்துமஸ்க்கு வந்துட்டு அது சூரியனை கடந்து போயிருக்கும். ஆனா இப்போ வந்து இன்னும் நம்ம சூரிய குடும்பத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்ஸ் நம்மள சூரிய குடும்பத்தை தாண்டி அது வெளியில போகும்போது அழிவுகள்லாம் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி அந்த சிம்சன் ப்ரெடிக்ஷன்ல வந்து சொல்றாங்க. நான் வந்து முன்னாடி என்ன நினைச்சேன்னா இது வந்து இலுமினாட்டிகள் வேலையா தான் இருக்கும் போல இருக்கு. இவங்க வந்து சில விஷயத்த ப்ரிடிக்ட் பண்ணல. ஆனா வந்து அவங்க வேணும்னு செய்யறது வந்து முன்னாடியே அந்த கார்ட்டூன்ல வந்து காட்டுறாங்க. அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இப்போ இடையில அந்த சிம்சன் கார்ட்டூன் வந்து யாரு இது பண்றாங்கன்னு பார்க்கும்போது அது அவங்க ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி காட்டல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சிம்சன் கார்ட்டூன் வந்து அவங்க எழுதுறாங்களே அந்த கார்ட்டூன் பண்றாங்களே சொல்லுங்க. அவங்க வந்து இந்த சாத்தானோட வந்து நிறைய தொடர்பு உள்ளவங்க. ஏன்னா அவங்க வந்து குவீன் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, ஆமாங்க, அவங்களோட இறப்பையெல்லாம் கூட வந்து கார்ட்டூன்ல வந்து காட்டியிருக்காங்க. காமிச்சிருக்காங்க, ஸோ வந்து கேள்விப்பட்டிருக்கேன். காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இப்ப எப்படி சொல்றது, ஒரு ராணி போய் அவங்க வந்து கொலை பண்ண முடியாதுல்ல. இந்த தேதியில வந்து இறப்பாங்கன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி காட்டிட்டு குவீன் போய் கொலை பண்ண முடியாதுல்ல. அந்த தேதியில எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து சாத்தானோட தொடர்புடையவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து அதெல்லாம் காட்டப்படுது. இலுமினாட்டி கும்பல் இல்ல, ஆல்ரெடி இவங்க வந்து சாத்தானோட ஆட்கள் அந்த மாதிரி. அந்த சாத்தானிக் கார்ட்டூன் சாத்தானுடைய ஆட்கள். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கார்ட்டூன்ல காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடியே தெரியுது. இல்ல அவங்களாவே உருவாக்குறாங்க அந்த மாதிரி இருக்கலாம். இதான் நினைக்கிறேன். இப்படிலாம் நடக்க போகுதுன்றது முன்கூட்டியே காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ஏஐ பத்தி ஒரு ஐயா சொன்னாரு. ஏஐ வந்து நமக்கு தெரிஞ்சது ஏஐ. ஆனா ஏஐ வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. ஏஐயும் தாண்டி ஏஜிஐ, ஏஎஸ்ஐ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வந்துருச்சு. ஆனா நமக்கு வந்து இப்பதான் ஏஐ பத்தி நம்ம கேள்விப்படுறதுனால நம்ம ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்னும் ஒரு 5 வருஷத்துலலாம் வந்து ஏஜிஐ, அப்புறம் இன்னொரு 10 வருஷத்துலலாம் வந்து ஏஎஸ்ஐ அப்படிலாம் வந்துரும்னு சொல்றாங்க. அப்டேட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்துருங்க. அதோட இன்னும் அப்பாற்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஏஜிஐ, ஏஎஸ்ஐ எல்லாம் வந்து இப்போ ஒரு ஹியூமன் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் ஒரு 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 எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிசிஷன் வந்து அதுவே வந்து அதால எடுக்க முடியும். அதுக்கு அந்த அளவுக்கு உணர்வு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கில்ஃபுல் பர்சன் தான் வேணும். ஆனா அதெல்லாம் கூட வந்து இந்த ஏஜிஐ, ஏஎஸ்ஐ அதெல்லாம் வந்து வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்து வேலையை வந்து இழப்பாங்க. ஆனா இப்போ வந்து ப்ரெடிக்ஷன்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஐலாம் வந்து வரும்போது வந்து ஃபியூச்சர்ல நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த விலைவாசிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வேலையாட்கள் இருந்தால் தானே ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவங்களுக்கான சம்பளம் வந்து நம்ம கொடுக்கணும். இது எல்லாம் எல்லாத்தோட காஸ்ட்டும் வந்து அந்த ப்ராடக்ட்ல தானே வரும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த வேலையெல்லாம் வந்து மிஷினே செய்யும்போது ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மலிவாவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் வந்து ஆனா விலை மலிவா கிடைத்தாலும் இங்க இருக்க மக்களுக்கு வேலை இல்லாம போயிடும். அது வேலை இல்லாம போயிரும். அது எப்படி, அதுதான் தெரியல. ஆமா, மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னா விலை குறைவா கிடைக்கும் தானே. விலை மலிவாகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து கடன் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விலைவாசியும் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து ஃபியூச்சர்ல வந்து மக்களுக்கு வந்து என்ன வேலை செய்யறதுன்னே தெரியாது. ஏன்னா எல்லா வேலையும் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஏஐ வந்து எல்லா வேலையும் செய்யறதுனால மக்களுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது வந்து இப்ப வரக்கூடிய 26லயே வந்து நம்ம பார்ப்போமா, இல்ல இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகுமான்னு தெரியல. அப்புறம் அவ்வளவுதான். இந்த ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட்லாம் அது நமக்கு தெரியல. அதெல்லாம் மேபி 4 வந்தா அதுக்கப்புறம் வரலாம்னு நினைக்கிறேன். 2026ல நம்ம இவ்வளவு விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ஆமா ஐயா. சரி சரி சரி, மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. மனோகரியவர்கள் மிக அருமையான கருத்துக்களை சொன்னார். ஒரு 2 வார்த்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சுரேஷ், உங்களுடைய புரிதல்களையும் சொல்லுங்க. இப்ப இல்ல, என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து சூழல்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறனால வந்து அனுமானங்கள் நாம இது வரைக்கும் பண்ணி பார்த்திருக்கோம்ல, ப்ராப்பர்சிஸ் தகவல்கள் எல்லாம் இல்லாம வேற ஒரு மாதிரி சூழல் ஏற்பட்டு இருக்கிறதா நான் அனுமானிக்கிறேன். சரிங்கய்யா. சரியா, வேற ஒரு சூழல்னால அந்த சூழல் வந்து நல்லபடியா பிரதிபலிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இப்ப அனுமானிக்கிறது இயற்கை பேரழிவு இதெல்லாம் இல்ல, வேறு ஒரு பரிமாணத்தை நோக்கி
போகுதுன்னு நான் அனுமானிக்கிறேன். அதனால வந்து வேற ப்ராப்பர்ட்டிஸ் எழுதினவங்க வந்து தப்பு கிடையாது, அவங்களோட தவறு கிடையாது. இவங்களை மீறின செயல்பாடு நடக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி அறிகிற அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. இப்போ கோரக்கருக்கோ, நாஸ்டடம்ஸ்கோ, பாபா வாங்கக்கோ, சிம்சனுக்கோ, இவங்கெல்லாம் இலுமினாட்டி, சாத்தான், இவங்க அளவை தாண்டின டெக்னாலஜிக்கு மீறின செயல் இங்க நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதை யாரும் ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு இங்க கெப்பாசிட்டி யாரும் கிடையாது உங்களுடைய நான் நினைக்கிறேன். இப்ப அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்ப அப்படி அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. சோ பழைய ப்ராப்பர்ட்டிஸ், பைபிள், குரான் இதுல அனுமானிக்க விஷயங்களை தாண்டி பூமியும் செயல்பாடுகளும் போய்கிட்டு இருக்கு. இது இவங்க வட்டத்துக்குள்ளேயே வச்சு சூரிய குடும்பத்துல இருந்து கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவை தாண்டிடுச்சு நான் அனுமானிக்கிறேன். சோ இனிமே வந்து அது என்ன நடக்க போகுதுன்றதை இவங்களுக்கே புரியாது அப்படின்றது என்னுடைய அனுமானம். சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்ததை விட பேரழிவுகள் வரப்போகுதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஓஹோ, அப்ப நம்ம எதிர்பார்த்த ரொம்ப செக்யூராவே இருப்போம் சொல்ல எதுவுமே அதெல்லாம் அது இவங்களுக்கு தெரிஞ்ச அறிவின்படி அவங்க செயல்படுறாங்க. இறைவன் வந்து அனைத்தையும் அறிந்தவன். எது லாபம் நட்டம் எதை கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். இவங்க எல்லாம் வந்து நடக்க போது, அதாவது விதிமுறைகளை வச்சு விதிமுறைகள் படி நடக்கும்னு சொல்றாங்க. இது தவறு கிடையாது. எப்படின்னா இந்த காலகட்டத்துல ப்ரெடிக்ஷன் அப்படின்றது எப்படின்னா சுழற்சியோட அளவை வச்சு அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஜனவரி டு தட்சணாய புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், சூரியனோட சுழற்சியை வச்சு இந்த நேரத்துல பேரலை எழும்பும். இந்த 26ஆம் தேதி ஜீசஸ் கிறிஸ்டோட கணக்கு திரும்ப 25ஆம் தேதிக்கு மேல திரும்பி ஒண்ணுக்குள்ள சுனாமி எப்ப அடிச்சுன்னு தமிழ்நாட்டை பாருங்க. 25ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதிக்குள்ள டிசம்பர்ல சுழற்சி மாதிரி ஜீசஸ் கணக்கு கன்வெர்ட் ஆகும். அததான் உலகத்துல எப்பயும் பேரழிவுன்னு சொல்லுவாங்க. டிசம்பர் தான். அதை கடந்துட்டோம். நாங்க ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றோம். ஸோ இவங்க எல்லாம் போடுற கால்குலேஷன் அழிவை தடுக்கணும்ன்றல, இறைவன் வந்து வேறு கணக்கு போடுறாரு. அந்த கணக்கின்படி அது போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போலன்றது எங்களோட கருத்து. இந்த ப்ரெடிக்ஷன் எப்படின்னா இவங்க தவறு. இப்ப கோரக்கரை நாஸ்டடம்ஸ குறை சொல்லல, இவங்க அனுமானத்தை மீறினா உங்களுக்கு புரியுதா? இவங்க அனுமான கெப்பாசிட்டியை மீறி இவங்க எவரை இறைவன் நம்புறாங்களோ அதுக்கு மீறின செயல்பாடு நடக்குது. அவங்க எழுதி வைத்ததை இல்லையா இவங்க போகுதுங்கிறீங்க? இல்ல அதையா இவங்க நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது. அவங்க எழுதி வச்சு சரிதான். ஆனா அதை மீறி இறைவனுடைய செயல்பாடு இருக்குன்னா அதுக்கு மேல உள்ள செயல்பாடு நடக்குது. அதனாலதான் இது மேட்ச் ஆகலன்னு நான் சொல்றேன். இவங்க தவறு சொல்லல முடியாது. அது இப்படித்தான் இருக்கும் என்று கணிக்க முடியாது. அந்த கணிப்புக்கு கணிக்கிற அளவுக்கு இங்க கெப்பாசிட்டி யாருக்கும் இல்ல. எந்தவித சாஸ்திரத்துல இல்ல, எந்த இதுலயுமே இல்ல. இப்ப நடக்கிற செயல்பாடு மிகப்பெரிய ரிஷிகள் செயல்படுற அதீத பெரிய சித்தர்களே என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்காங்க. எப்படி அடி நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்காங்க. இப்ப சூழல் தான் எந்த மாதிரி சுழலும் அப்படின்னு தெரியாம இருக்கு. இதான் ஆட்டத்தோட தற்போதைய சூழல். சோ இந்த பழைய கதையெல்லாம் அவங்களுக்கு எழுதினவங்களுக்கே தெரியல. அவங்க வந்து பல இது நினைக்கிறாங்க. சோ இது வித்தியாசமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்க, சரிங்க, நன்றி. வேற யாராவது பேச நினைக்கிறீர்களா? ஐயா ரகுவரன் ஐயா, வேற ஏதாவது இறுதி கருத்து யாராவது சொல்ல மாதிரி இருந்தா சொல்லலாம். சரி, நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நகுலன் மற்றும் ISF குழு. நன்றி.